வெல்கம் பேக். வெல்கம் டு திஸ் 21 days AI மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம டே 10 கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் 9 days நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லைக் இன்னைக்கு செஷன் வந்து லைக் ஃபனல் பில்டிங் யூசிங் ஏஐ. ஓகே, ஸோ ஃபனல்னா என்ன, லைக் வாட் இஸ் ஃபனல், அப்புறம் எதுக்காக நீங்கள் ஃபனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோ மல்டிபிள் லெவல்ஸோ எப்படி வந்து உங்கள் பிஸ்னஸை லெவரேஜ் பண்ணும். ஓகே, நீங்கள் ஃபனல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறப்ப அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஃபனல், லைக் ஃபனல் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, லைக் டாப் ஆஃப் தி ஃபனல் என்ன, மிட் ஆஃப் தி ஃபனல் என்ன, பாட்டம் ஆஃப் தி ஃபனல் என்னன்றது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லைக் டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ஸ். ஓகே, என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அது எப்படி நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபனல் நீங்கள் சூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கஸ்டமர் ஜேர்னி. ஓகே, எப்படி கஸ்டமர் ஜேர்னி நம்ம கம்ப்ளீட் இந்த ஃபனலுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோன்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபனலோட காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஜேர்னி பார்த்து மல்டி ஸ்டேஜ் ஃபனல், ஃபைனலாக ஏஐ வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒன் மோர் டைம். தேங்க்யூ ஃபார் கமிங் டு த செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, ஸோ ஃபனல்னா என்ன ஆக்சுவலாக, வாட் இஸ் அ ஃபனல். ஓகே, ஃபனல்ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து ஒரு லீடாக கன்வெர்ட் பண்ணி அந்த லீடை கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபனல் ஆக்சுவலாக. ஓகே, அந்த கம்ப்ளீட் பையர்ஸ் ஜேர்னி. ஓகே, லைக் அந்த ஃபர்ஸ்ட் டச் பாயிண்ட்லேருந்து கஸ்டமர் ஆகிற வரைக்கும் இருக்கிற மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபனல் ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா எனி கஸ்டமர், ஓகே, லைக் அவர் வந்து ஒரு ஜேர்னி மூலமாக தான் வந்தாகணும் ஆக்சுவலாக. ஓகே, மேபி அவங்க ஆடை பார்த்துருப்பாங்க, ஆடை பார்த்து கிளிக் பண்ணியிருப்பாங்க, கிளிக்கை பார்த்து ஒரு லேண்டிங் பேஜுக்கு வந்திருப்பாங்க, லேண்டிங் பேஜில் அவங்களோட இமெயிலை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லைக் வந்து நீங்கள் ஃபர்தராக நர்ச்சரிங் சீக்வன்ஸ் அனுப்பியிருப்பீங்க, இமெயில் நர்ச்சரிங்கோ வாட்ஸ்அப் மெசேஜோ நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. அப்புறம் வெபினாருக்கு இன்வைட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வீடியோ டெஸ்ட்மெயில் அனுப்பியிருப்பீங்க, வீடியோஸ் அனுப்பியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை பற்றி இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, இல்லை யூடியூப்பில் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கம்ப்ளீட் ஸ்டேஜஸையும் மேப் பண்ணுறது தான் ஃபனல். ஓகே, ஸோ ஃபனல் ஸ்ட்ராட்டஜி நம்ம எதுக்காக போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைக் ஃபனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஆட் ஸ்பெண்டை வந்து லைக் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக அந்த பையரை வந்து லைக் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் கஸ்டமருக்கு நீங்கள் கூப்பிட்டு போகலாம். ப்ரெடிக்டபிள் சேல்ஸ் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் ஆட்டோமேஷன் ஸ்கேலபிலிட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லைக் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். ஓகே, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கில் ஒரு 1 lakh ரூபி போடுறீங்க அப்படின்னா அது 2x 3x நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ லெவல்ஸ், லைக் எப்படி வந்து லெவல்ஸ் வந்து எப்படி உங்கள் ஃபனல்ஸில் லெவரேஜ் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் ஸ்டார்டிங் தி ஃபனல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஃபனல்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சில ப்ரீ ரிக்வஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. லைக் வந்து நீங்கள் ஆஃபரை வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, லைக் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க, லைக் லீட் மேக்னட்ஸை நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரிப் பயரை பற்றி நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட் தான் வச்சுருக்கீங்கன்னா அதில் மல்டிபிள் லெவல்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் லெவல்ஸ் இல்லைனா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் எதை அப்செல் பண்ணுவீங்க, எதை கிராஸ் செல் பண்ணுவீங்க, எதை டவுன் செல் பண்ணுவீங்க. ஓகே, இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிடணும் ஃபனல் அதை உங்கள் ஃபனலை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. மெயினாக இதோட யூஸ் என்ன அப்படின்னா லைக் வந்து என்றைக்குமே வந்து ஒரே கஸ்டமர்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப பணம் வாங்குறது தான் லைக் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஓகே, ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் த லைஃப் டைம் வேல்யூ. ஓகே, நீங்கள் அந்த கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் when you have multiple products or multiple levels of products. ஓகே, நீங்கள் லைஃப் டைம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால யூ கேன் ஸ்பெண்ட் மோர் மணி ஃபார் காஸ்ட் பர் அக்விசிஷன், சிபிஐ உங்களுக்கு வந்து ஹையாக நீங்கள் போய்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட் லைக் மோர் மணி யூ ஸ்பெண்ட் ஃபார் மார்க்கெட்டிங், லைக் மோர் த கஸ்டமர்ஸ் யூ கேன் கெட் அண்ட் யூ கேன் ரூல் த மார்க்கெட். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஸோ யூ ஹாவ் டு டிசைட் தி ஆஃபர், டிசைட் த ட்ரிப் வயர். ஓகே, லைக் என்ன லீட் மேக்னட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, லைக் வெபினாரா, லைக் வந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை இபுக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, ஸோ சம்திங் விச் யூ ஆஃபர் ஃபார் ஃப்ரீ ஸோ தட் தே வில் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில்ஸ். ஓகே, செகண்ட் வந்து ட்ரிப் வயர். ஆக்சுவலாக ட்ரிப் வயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோ ப்ரைஸ் ப்ராடக்ட். த பர்பஸ் ஆஃப் த ட்ரிப் வயர் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட். ஓகே, கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை வின் பண்ணி லைக் நீங்கள் அவங்க கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுறது தான். ஓகே, லைக் ஸோ வென் யூ ப்ரைஸ் அ ப்ராடக்ட் அட் லோ ப்ரைஸ் தே வில் டேக் அ மினிமல் ரிஸ்க். ஓகே, டு டேஸ்ட் யுவர் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே யூ கேன் கோ ஃபார் யூ கேன் கோ அண்ட் செல் த ஹையர் ப்ராடக்ட். உங்கள் ஹை டிக்கெட்டை நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே,
The purpose of the tripwire is to establish trust. Okay. Moreover, நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஃப்ரீ லீட்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ஃபில்டர் அவுட் தி ஜங்க் ஆடியன்ஸ். அதான் ட்ரிப்பயர் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டோ இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கடுத்து கான்செப்ட் வந்து அப்செல் ப்ராடக்ட். ஓகே, அப்செல் ப்ராடக்ட் வந்து when you sell a product for 100 rupees, நீங்கள் 100 ஒரு 40 rupees நீங்கள் அதிகமாக கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து 100 rupees 140 rupees நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா out of 10, 3 people will buy the product. Okay, if the offer is irresistible. Okay, sometimes offer ரொம்ப irresistible இருந்துச்சு அப்படின்னா like even if it is 60, like it may go for 60%. Okay, like out of 10, 6 people can purchase. ஸோ அதுவும் அப்சலோட அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. எப்பயுமே லேண்டிங் பேஜில் நீங்கள் அப்சல் வச்சுருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ வென் யூ ஹாவ் அன் அப்சல் லைக் யூ வில் கெட் லைக் மோர் சேல்ஸ். ஓகே, தென் கிராஸ்செல். கிராஸ்செல்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா லைக் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு டெம்பர் கிளாஸ் விற்கிறது. ஓகே, லைக் கேசிங் விற்கிறது, எல்லாமே கிராஸ்செல் ஐட்டம்ஸ், ரிலவெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிராஸ்செல் ஐட்டம் இல்லைன்னா லைக் யூ ஹாவ் டு டூ சம் ரீசர்ச். ஒன்று நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலைன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணியாவது நீங்கள் விற்கலாம். பட் இட் ஷுட் பி த சேம் பையர் பர்சனா. ஓகே, த கீ இஸ் டு கெட் மோர் மணி ஃப்ரம் த சேம் கஸ்டமர். கிராஸ்செல் ஐட்டம். ஓகே, அதுக்கப்புறம் டவுன்செல் ஐட்டம். டவுன்செல்னா இஃப் கஸ்டமர் ரிஃப்யூஸ் டு பை த ப்ராடக்ட், ஒரு லோ ப்ரைஸ் அதே ப்ராடக்ட் நீங்கள் லோ ப்ரைஸ் கொடுக்கலாம். மேபி கம்மியான ஃபீச்சர்ஸ் கம்மி பண்ணி லோ ப்ரைஸ் ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்கலாம். த பர்பஸ் ஆஃப் த டவுன்செல் இஸ் டு அகெயின் மேக் அன் அப்செல். ஓகே, ஸோ இதெல்லாமே லைக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபனலில் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே யூ ஹாவ் டு ஃபனலைஸ் திஸ். ஓகே, நான் ஃபனல்ன்றது வந்து லேண்டிங் பேஜ் மட்டுமே ஃபனல் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, லேண்டிங் பேஜ், உங்கள் வெப்சைட்டு, லைக் நீங்கள் என்ன இமெயில் அனுப்ப போகிறீங்க, என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, ஓகே எப்போ அனுப்ப போகிறீங்க, லைக் என்ன கான்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் பிளாக் போஸ்ட், இதெல்லாமே கம்பைன் பண்ணது தான் ஃபனல் ஆக்சுவலாக. ஓகே, லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் எவ்வளோ டச் பாயிண்ட்ஸ் வைக்க போகிறீங்க, அந்த டச் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அந்த யூஸரை வந்து நேவிகேட் பண்ணி கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ப்ராசஸ் தான் ஃபனல். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஸ்டேஜ் ஆஃப் ஃபனல் பார்க்கலாம். ஸோ ஃபார் நான் சின்ன ரீகேப் கொடுத்துருக்கேன். நம்ம இது வரைக்கும் நம்ம வாட் இஸ் ஃபனல் அப்படி ஃபனல்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். எதுக்காக ஃபனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போகணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் எதுக்காக ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், லைக் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோ மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டோ வச்சிருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஃபனல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபனல்ன்ற வந்து ஹைலி ஃபோக்கஸ்ட். ஓகே, இப்போ யூஸ்வலாக வந்து லைக் வந்து ஃபனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பேசிக்கலாக வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. டாப் ஆஃப் தி ஃபனல், மிட் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல். ஓகே, ஸோ டாப் ஆஃப் தி ஃபனல் பார்த்தீங்கன்னா லைக் எந்த லெவலுக்கு வந்து மேலே அதிகமாக நீங்கள் டாப் ஆஃப் தி ஃபனல் அதிகமாக்குறீங்களோ கீழே வந்து அந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, ஸோ மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே வந்து அதை விட, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபில்ட்ரேஷன் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டாப் ஆஃப் தி ஃபனலோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு ஜென்ரேட் அவேர்னஸ். உங்கள் ப்ராடக்ட்டையும் உங்கள் சர்வீஸை பற்றி அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த டாப் ஆஃப் தி ஃபனல். ஓகே, மிட் ஆஃப் தி ஃபனல் வந்து லைக் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, டிசைரை கிரியேட் பண்ணுறது. ஓகே, லைக் ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இது மிட் ஆஃப் தி ஃபனல். பாட்டம் ஆஃப் தி ஃபனல் வந்து மேக்கிங் தம் டு டேக் அன் கால் டு ஆக்ஷன். ஓகே, லைக் எதுக்காக உங்கள் ப்ராடக்ட்டை அவங்க வாங்கணும் அப்படின்றது, ஒய் தே ஹாவ் டு சூஸ் யுவர் ஓன் ப்ராடக்ட் ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் காம்படிட்டர் ப்ராடக்ட் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணுறது தான் பாட்டம் ஆஃப் தி ஃபனல். மோரோவர் அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, லைக் மேபி அவங்களுக்கு வந்து ஃபியர் இருக்கலாம், லைக் வந்து ட்ரஸ்ட் அப்ஜெக்ஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் போக்கி அவங்கள வாங்க வைக்கிறது தான் இந்த பாட்டம் ஆஃப் தி ஃபனலோட வேலை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் தி மார்க்கெட்டிங் ஃபனல் பார்க்க போகிறோம். லைக் வந்து அந்த டாப் ஆஃப் தி ஃபனலுக்கு வந்து லைக் வந்து டிராஃபிக் சோர்ஸ் வந்து வேறு இடத்துல நம்ம கொண்டு வருவோம். ஓகே, லைக் மேபி எஸ்சிஓலேருந்து நீங்கள் கொண்டு வரலாம், அப்படின்னா இபுக்ஸ்லேருந்து கொண்டு வரலாம், இபுக்ஸை சர்க்குலேட் பண்ணுறது மூலமாக. அப்படின்னா ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லைக் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், டிக்டாக் நீங்கள் ரன் பண்ணலாம், யூடியூப்பில் வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடலாம். ஓகே, டைரக்ட் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆக்சுவலாக. நீங்கள் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது, டிராஃபிக் கொண்டு வரதுக்கு, கொண்டு வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒன்ஸ் உள்ளே வந்த உடனே அவங்க லேண்டிங் பேஜுக்கு வருவாங்க. அந்த லேண்டிங் பேஜில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். லைக் அந்த அவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணுவாங்க. ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே லைக் ஃபர்தராக நீங்கள் நர்ச்சர் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. லைக் அவங்கள வந்து இமெயிலோ வாட்ஸ்அப்போ அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு வந்து லைக் கேஸ் ஸ்டடிஸு, ஒயிட் பேப்பர்ஸு, ஓகே ட்ரிப் கேம்பெயின் இமெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. ஃபைனலாக லைக் வந்து அவங்க வந்து லைக் வந்து டெமோக்கோ இல்லை ட்ரையல் வெர்ஷனோ இல்லை வந்து லைக் வந்து ப்ராடக்ட்டோ அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதான் ஸ்டேஜஸ் ஆஃப் தி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதை டிராஃபிக் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் ஆப்டின்ஸ் இருக்கும், இமெயில் லிஸ்ட் இருக்கும், இமெயில் லிஸ்ட்டை க்ரோ பண்ணுறீங்க, இமெயில் லிஸ்ட்டை நர்ச்சர் பண்ணுறீங்க, நர்ச்சர் பண்ணி ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்க வந்து சேல்ஸை கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகே,
ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவேர்னஸ், ஃபஸ்ட் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஆர்டிகல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வெபினார்ஸ், பெய்ட் சர்ச், இது எல்லாமே அவேர்னஸ் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து லைக் வந்து கான்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, லைக் வெப் கான்டென்ட், சோஷியல் மீடியா கான்டென்ட், நியூஸ் லெட்டர்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், இமெயில் கேம்பஸ் அனுப்புறது. டிசைருக்கு வந்து லைக் இபுக், ப்ரௌச்சர்ஸ், மைக்ரோ சைட்ஸ், இது எல்லாமே டிசைர் ஆக்சுவலாக. ஓகே, ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ், டேட்டா ஷீட்ஸ், கேஸ் ஸ்டடிஸ், இதெல்லாமே வந்து அவங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஃபனல், டாப் ஆஃப் தி ஃபனல், மிட் ஆஃப் தி ஃபனல் அண்ட் பாட்டம் ஆஃப் தி ஃபனல். ஓகே, ஸோ இதை பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. நம்ம அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபனல், நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ன்ற என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. டைப்ஸ் ஆஃப் ஃபனல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூ கேன் மேக் 1 crore. ஓகே, ஸோ நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் சேல்ஸ் ஃபனல். ஓகே, இந்த டிரெக்ட் சேல்ஸ் ஃபனலோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறீங்க, லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸோ கூகுள் ஆட்ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து லேண்டிங் பேஜுக்கு அனுப்புவீங்க, அந்த லேண்டிங் பேஜில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை விற்றுருவீங்க. ஓகே, ஸோ இது வந்து டிரெக்ட் சேல்ஸ் ஃபனல் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து சில சமயம் லீடு கலெக்ட் பண்ணுவீங்க, அப்படின்னா லீடு கலெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஆர்டரே எடுத்துடலாம். ஓகே, இது டிரெக்ட் சேல்ஸ் ஃபனல். மோஸ்ட் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாமே இந்த ஃபனல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இன் கேஸ் வந்து லைக் வந்து நீங்கள் ப்ராடக்ட் தனியாக விற்கிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் த லேண்டிங் பேஜ். ஓகே, லேண்டிங் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். லேண்டிங் பேஜ் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, லைக் நோ நேவிகேஷன்ஸே இருக்காது, ஒன் சிங்கிள் கால் டு ஆக்ஷன் தான் இருக்கும், கிளியர் ஹெட்லைன் இருக்கும், அந்த கால் டு ஆக்ஷன் இருக்கும். ஸோ தட் அவங்க வருவாங்க, லேண்டிங் பேஜ் வருவாங்க, ஒன்று அவங்க வந்து கால் டு ஆக்ஷன் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா தே வில் கெட் அவுட் ஆஃப் த பேஜ். வேறு வெப்சைட் வில் ஹாவ் நேவிகேஷனல் மெனுஸ். ஓகே, அவங்க நேவிகேட் பண்ணி பார்த்துக்கலாம், கான்டாக்ட் அஸ் போய்க்கலாம், அபவுட் அஸ் பேஜ் போய்க்கலாம், மற்ற ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எல்லாமே நீங்கள் அவங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இ-காமர்ஸ் இன்கேஸ் நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரீட் எவ்ரி பேஜ் அஸ் அ லேண்டிங் பேஜ். ஓகே, லைக் அந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி வெல் ஆப்டிமைஸ் பண்ணி கிளியர்டாக ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கணும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா வென் யூ இஃப் கஸ்டமர் இஸ் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ், அவங்க வந்து லைக் வந்து வாங்க மாட்டாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் கஸ்டமர் வில் நாட் டேக் அ டெசிஷன். ஓகே, ஸோ இட் ஷுட் பி வெரி கிளியர், கன்சைஸ் அண்ட் ஹாவ் அ கால் டு ஆக்ஷன் அபோவ் தி ஃபோல்ட். அதுக்கு அடுத்த ஃபனல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபனல் ஆக்சுவலாக. எதுக்காக மேஜிக் ஃபனல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யூ கேன் லிட்ரலி ஜென்ரேட் லீட்ஸ் அட் 0 rupees. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் யூ ஹாவ் அ லேண்டிங் பேஜ் விச் யூ பாக்கெட் அஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் காமிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 days மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் காமிக்கிறீங்க. ஓகே, ஃபேஸ்புக் ஆட்ஸோ கூகுள் ஆட்ஸோ காமிக்கிறீங்க, நேரம் லேண்டிங் பேஜ் வராங்க ஆக்சுவலாக. அவங்க லீடை சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே தென் யூ ஷோ தம் அன் ஒன் டைம் ஆஃபர் ஆர் அன் irresistible ஆஃபர், லைக் வேர் they will get at a cheaper price. You can sell a tripwire. Okay, or 499 rupees ப்ராடக்ட்டோ or 1000 rupees ப்ராடக்ட்டோ நீங்கள் விற்கலாம். ஓகே, it may be a 1 month trial version or it may be like a 30-day course. Okay, which is an irresistible offer which people will not refuse. Okay, so அதை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பீப்புளுக்கு நீங்கள் ஆட் காமிச்சு நீங்கள் கூட்டு வரீங்க. ஸோ 1000 into 10,000 rupees ஆச்சு. ஓகே, அவுட் ஆஃப் 10,000 rupees ஆட் பண்ணுறீங்க, 1000 people வந்து ஆப்டின் பண்ணுறாங்க ஃப்ரீக்கு. அவுட் ஆஃப் 1000 people 10 people பாட் தட் ட்ரையல் வெர்ஷன். ஓகே, லைக் ஒரு அந்த ஒன் டைம் ஆஃபர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் 1000 ஈச் காஸ்ட் 1000 rupees வச்சுக்கோங்களேன். ஸோ 10,000 rupees போட்டு 10,000 rupees இமீடியட்டாகவே வந்துடும். ஓகே, மீதி இருக்க 990 லீட்ஸ் வந்து இட்ஸ் அட் 0 rupees காஸ்ட். ஓகே, அந்த லீடை போட்டு போய் நீங்கள் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா அந்த லீட்ஸை நீங்கள் நர்ச்சர் பண்ணி லைக் யூ கேன் மேக் தம் டு பர்ச்சேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து லைக் வந்து பண்ணுறது வந்து மேஜிக் ஃபனல். மோஸ்ட் ஆஃப் த ஃபனல்ஸ் எங்களோட ஃபனல்ஸ் எல்லாமே மேஜிக் ஃபனல்ஸ் தான். ஓகே, இன் மேஜிக் ஃபனல் லைக் யூ கேன் ஜென்ரேட் லீட்ஸ் அட் 0 rupees ப்ரொவைடட் இஃப் யூ ஹாவ் அன் irresistible ஆஃபர். ஓகே, நீங்கள் லீடை ஜென்ரேட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த irresistible ஆஃபரை கொடுக்கணும். இட் ஷுட் ஹாவ் லைக் scarcity, it should have லைக் டைம், உங்களுக்கு வந்து ஸ்கார்சிட்டி நல்லா க்ரியேட் பண்ணணும். ஓகே, டெட்லைனும் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுவும் மேஜிக் ஃபனல் ஆக்சுவலாக. டிராஃபிக், லீட், ஆப்டின் பேஜ், அப்செல் பண்ணுறீங்க. ஓகே, அப்செல் ஆயிடுச்சு அப்படின்னா லைக் வந்து இமீடியட்டாக அவங்க ரெக்கார்டர் கோர்சஸ் கொடுத்துறீங்க ஆக்சுவலாக. ஓகே, தென் எகெயின் திருப்பி அவங்க லைவ் கூப்பிட்றீங்க, எகெயின் ஷோ தம் ஃபார் அ பேமெண்ட் பேஜ். ஓகே, இது வந்து பெய்ட் லைவ் வரும், இவங்க ஃப்ரீ வெபினாருக்கு வந்து ஃப்ரீ வெபினாருக்குள்ளே வருவாங்க. எகெயின் give them a payment page and access the product. Okay, so இது வந்து மேஜிக் ஃபனல் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து ஹை டிக்கெட் கன்சல்டிங் ஃபனல். ஹை டிக்கெட் கன்சல்டிங் ஃபனல் பார்த்தீங்கன்னா FB ads, Google ads ரன் பண்ணுறீங்க, லேண்டிங் பேஜுக்கு வரீங்க, அங்கே வந்து ஒரு டைப் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, குவாலிஃபைட் ஃபார்ம் வச்சுருக்கீங்க. ஸோ தட் லைக் ஜங்க் லீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தென் யூ கோ ஃபார் அஸ் 1-to-1 strategic கால், ஃபைனலாக யூ க்ளோஸ் த டீல். ஓகே, இது வந்து ஹை டிக்கெட் கன்சல்டிங் ஃபனல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஃப்ரீ ஃபனல் ஆக்சுவலாக, வெபினார் ஃப்ரீ ஃபனல் ஆக்சுவலாக. லைக்
FBAds ரன் பண்ணுறீங்க, லைக் வந்து 2 day ஒர்க் ஷாப் 3 day ஒர்க் ஷாப் சொல்லி FBAds ரன் பண்ணுறீங்க, லீடை கேப்சர் பண்ணுறீங்க, லேண்டிங் பேஜ்லையோ இல்லை லீட் ஃபார்ம்ஸ்லையோ கேப்சர் பண்ணுறீங்க. தென் யூ பிரிங் தம் டு வெபினார் ரூம், லைக் வெபினார் ரூமில் நீங்கள் பிக்சர் போடுறீங்க. ஓகே, பிக்சர் போட்டு லைக் இது வந்து பேமெண்ட் பேஜ். ஓகே, ஸோ ஃபைனலாக அவங்க பேமெண்ட் பேஜ் வந்து அவங்க பே பண்ண உடனே லைக் அவங்க ஆக்சஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து வெபினார் ஃபனல். ஓகே, வெபினாரில் ஃப்ரீ ஃபனல் ஆக்சுவலாக. இதில் பெய்ட் வெபினார் ஃபனல்னால் லைக் வந்து 99 rupees நீங்கள் டிக்கெட்டுக்கு நீங்கள் விற்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 rupees நீங்கன்னா லைக் ஒவ்வொரு 19 rupeesக்கும் மோர் தென் லைக் 200 rupees 300 rupees காஸ்ட் பர் அக்விசிஷன் இருக்கும். பீப்புளை உள்ள கூட்டு வரீங்க, ஆல் ஆர் குவாலிஃபைட் பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் அப்செல் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க வெபினாரில். தென் யூ ஆக்சஸ் டு த ப்ராடக்ட். ஓகே, இது வந்து பெய்டு வெபினார் ஆக்சுவலாக. ஃப்ரீக்கும் பெய்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பெய்டில் வந்து யூ வில் கெட் அ குவாலிட்டி ஆடியன்ஸ். ஓகே, ஃப்ரீல வந்து நிறைய ஜங்க் ஆடியன்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அது ஆஃபரோட ப்ரைஸே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் வந்து 4,000 விற்க வேண்டிய இடத்துல நீங்கள் 7,000 rupees கூட நீங்கள் விற்கலாம் ஆக்சுவலாக பெய்டாக இருக்கிறப்ப. ஓகே, ஏன்னா லைக் பீப்புள் ஆர் ரெடி டு பே. ஃப்ரீல வந்து அந்த மைண்ட் செட் இருக்காது ஆக்சுவலாக, பே பண்ணணும் மைண்ட் செட் இருக்காது. ஓகே ஓகே, ஸோ இது வந்து லேண்டிங் பேஜே இல்லாமல் நீங்கள் பண்ணுறது ஆக்சுவலாக. வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆக்சுவலாக, லைக் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறீங்க, லீடை கேப்சர் லீட் ஃபார்ம்ஸ் மூலமாக கேப்சர் பண்ணுறீங்க, லைக் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறீங்க, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள லைக் அகெயின் வெபினார் கண்டக்ட் பண்ணுறீங்க, வெபினார் கண்டக்ட் பண்ணி யூ give them the payment page. ஓகே, இது AI சேல்ஸ் ஏஜென்ட் ஆக்சுவலாக. லைக் FBAds ரன் பண்ணுறீங்க, லீட் ஃபார்ம்ஸில் கலெக்ட் பண்ணுறீங்க, லீட் கேப்சர் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் மெசேஜில் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு AI சாட்பாட் AI சேல்ஸ் ஏஜென்ட் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க. ஓகே, டிப்ளாய் பண்ணி லைக் அந்த சேல்ஸ் ஏஜென்ட் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பீங்க ஆக்சுவலாக. நம்ம ஏற்கனவே Day 3 இதை கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரெயின் பண்ணி ஸோ சேல்ஸ் ஏஜென்ட்டுக்கும் சாட்பாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, சாட்பாட் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம், பட் ஏஜென்ட் வந்து லைக் அதுவே கேள்வி கேட்கும். ஓகே, அண்ட் இட் வில் ட்ரைவ் த கான்வர்சேஷன் டுவர்ட்ஸ் இட்ஸ் கோல். ஓகே, அது சேல்ஸை நோக்கி கொண்டு போகும். அதான் AI ஏஜென்ட் ஆக்சுவலாக. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைக் இட் வில் ட்ரைவ் த கான்வர்சேஷன் டுவர்ட்ஸ் கோல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பண்ணிட்டு பேமெண்ட் பேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபைனலாக ஆக்சஸ் ப்ராடக்ட். ஓகே, இந்த சேல்ஸ் ஏஜென்ட் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து லைக் வந்து சேல்ஸ் டீமுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஏஜென்ட் இல்லாமல் நீங்கள் டேட்டா சேல்ஸ் டீமுக்கு நீங்கள் அனுப்பலாம். லைக் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, லைக் வந்து மெசஞ்சர்லையோ வாட்ஸ்அப்லையோ லைக் டேட்டா சேல்ஸ் டீம் அலோகேட் பண்ணுறீங்க, அவங்க வந்து தே வில் கன்வெர்ட். ஓகே, லைக் ஆட் வந்து நீங்கள் வந்து 9 to 8 மட்டும் இல்லை 9 to 6 மட்டும் நீங்கள் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்து டூரிங் யுவர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ யுவர் சேல்ஸ் டீம் வில் ஹேண்டில் தோஸ் லீட்ஸ். ஓகே, இம்மீடியட்லி அண்ட் தே வில் ட்ரை டு க்ளோஸ் த கன்வர்சேஷன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து லைக் மெசேஜ் வெபினார் பண்ணலாம் ஆக்சுவலாக, ஆட்டோமேட்டட் வெபினார் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டட் வெபினார் பண்ணலாம் வந்து ஹைப்ரிட் வெபினார் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஹைப்ரிட் வெபினார் பண்ணலாம் வந்து போத் லைவ் வெபினாரும் இருக்கும், ஆட்டோமேட்டட் வெபினாரும் இருக்கும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்வெர்ட்டட் வெபினாரை நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க ஆக்சுவலாக, எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ FBAdsல ஜென்ரேட் பண்ணுறீங்க, லேண்டிங் பேஜ் கூட்டு வரீங்க, லீடர் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் யூ சென்ட் தம் டு அன் ஆட்டோமேட்டட் வெபினார். ஆட்டோமேட்டட் வெபினார் ரூமில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா தென் யூ சென்ட் தம் ஃபார் லைவ் வெபினார். லைவ் வெபினாரில் கன்வெர்ட் ஆச்சுன்னா யூ கேன் கிவ் தம் த ஆக்சஸ் ப்ராடக்ட். ஓகே, அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. இ-காமர்ஸ் பண்ணல வந்து பெய்டு இ-காமர்ஸ் பண்ணல், அப்புறம் இன்பவுண்ட் இ-காமர்ஸ் பண்ணல், ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பெய்டு இ-காமர்ஸ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரன் பண்ணுறீங்க. ஓகே, லேண்டிங் பேஜுக்கு கூட்டு வரீங்க, தென் அவங்க ப்ராடக்ட் ட்ரை பண்ண வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, இன்கேஸ் வாங்கலாம் அப்படின்னா யூ ஹாவ் டு புட் அ ரீமார்க்கெட்டிங் டேக். ரீமார்க்கெட்டிங் டேக்கில் ஒரு கூப்பன் கோட், டிஸ்கவுண்ட் கோட் வந்து வித் லிமிடெட் டைம் ஆஃபர் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு தனி லேண்டிங் பேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணிட்டு லைக் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து லைக் பெய்ட் டிராஃபிக், லைக் இன் பெய்ட் டிராஃபிக். ஓகே, இ-காமர்ஸ் பண்ணலாம் பெய்ட் டிராஃபிக். அப்புறம் இன்பவுண்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. இன்பவுண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரீ பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, லைக் இன்பவுண்ட்றது வந்து லைக் வந்து நம்ம கஸ்டமர் தேடி போகாமல் கஸ்டமர் நம்ம தேடி வர வைக்கிறது. ஓகே, ஃபார் தட் லைக் யூ நீட் டு ப்ரொடியூஸ் கான்டென்ட், யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராமில் சரி உங்கள் நீச் ரிலேட்டடாக லைக் நிறைய கான்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் லைக் உங்கள் பிஸ்னஸை வந்து லைக் உங்கள் நேமை வச்சே அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ லைக் யூ வில் ப்ரொடியூஸ் த ஜென்ரிக் கான்டென்ட் இல்லாமல் மோட்டிவேஷனல் கான்டென்ட் இல்லாமல் யுவர் பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்டென்ட் வாட் யூ நோன் ஃபார். ஓகே, அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து லைக் லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுவீங்க. லீட்ஸை லைக் ஸ்ட்ரைட்டாக உங்களோட லேண்டிங் பேஜ் கொண்டு வருவீங்க. லேண்டிங் பேஜில் வந்து லைக் யூ வில் ட்ரை டு கலெக்ட் த லீட்ஸ். அந்த லீட்ஸை நர்ச்சர் பண்ணி ஃபைனலாக நர்ச்சர் பண்ணி லைக் அவங்களுக்கு வந்து சேல்ஸை நீங்கள் பண்ணுறது. ஓகே, த்ரூ இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணலாம், அப்படின்னா த்ரூ ரீமார்க்கெட்டிங் டேக் மூலமாக பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து இன்பவுண்ட் டிராஃபிக் ஆக்சுவலாக. ஸோ இது இ-காமர்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. இ-காமர்ஸ் பண்ணலாம் ரெண்டு ஃபனல் பார்த்துருக்கோம், லைக் வந்து பெய்ட் டிராஃபிக் ஃபனல் பார்த்துருக்கோம், லைக் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபனல் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நான் ரீகேப் பண்ணுறேன் ஆக்சுவலாக.
லைக் டைரக்ட் சேல்ஸ் ஃபனல் பார்த்துருக்கோம், மேஜிக் ஃபனல் பார்த்துருக்கோம், ஓகே, ஹை டிக்கெட் கன்சல்டிங் ஃபனல் பார்த்துருக்கோம், லைவ் வெபினார் ஃபனல் ஃப்ரீ பார்த்துருக்கோம், லைவ் வெபினார் ஃபனல் பெய்ட் பார்த்துருக்கோம், வித்தவுட் லேண்டிங் பேஜ் பார்த்துருக்கோம், ஏஐ ஏஜென்ட் பார்த்துருக்கோம், மெசஞ்சர் வாட்ஸ்அப் பார்த்துருக்கோம், ஹைப்ரிட் வெபினார் ஃபனல், இ-காமர்ஸ் ஃபனல் அண்ட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபனல். ஓகே, ஸோ இது எல்லாமே டைப் ஆக்சுவலாக. இதில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. உங்கள் பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அந்த டைப் ஃபனல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் வந்து நீங்கள் ஜேர்னியை மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை ஒரு ஃபனல் சூஸ் பண்ணலாம், 2 ஃபனல் 3 ஃபனல் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து அந்த ப்ராசஸாக லைக் வந்து ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதான் மேட்டர் ஆக்சுவலாக. ஸோ தட் யூ ப்ரொடியூஸ் ப்ரிடிக்டபிள் சேல்ஸ். ஓகே, ஏன்னா ப்ரிடிக்டபிள் சேல்ஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸில் கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ கஸ்டமர் ஜர்னி நம்ம எப்படி மேப் பண்ணுறது பார்க்கலாம், அதுக்கான ரிலவெண்ட் டூல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் ஃபஸ்ட்டு அவேர்னஸ், டாப் ஆஃப் தி ஃபனல். டாப் ஆஃப் தி ஃபனலில் வந்துட்டு லைக் வந்து மெயினாக வந்து டிராஃபிக் தான். டாப் ஆஃப் தி ஃபனலை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் சோர்ஸ் தான். ஓகே, லைக் வந்து ஆர்கானிக்னா நீங்கள் ஃபார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க, நிறைய பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 100 பிளாக் போஸ்ட் இருக்கீங்க எழுதுறீங்க அப்படின்னா 100 பிளாக் போஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விசிட்டர் வந்தால் 100 விசிட்டர் ஆச்சு. ஓகே, இந்த 100 விசிட்டரில் ஒரு 3% கன்வர்ஷன் ரேட் இருக்குது அப்படின்னா, ஏன்னா எனி பிளாக் போஸ்ட் இட் ஷுட் ஹாவ் அ கால் டு ஆக்ஷன். ஓகே, 3% கன்வர்ஷன் ஆக்ஷன் 3% அவங்க கால் டு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ 3 லீடு உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். ஓகே, இப்போ 500 பிளாக் போஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைக் 500 லீட்ஸ் கிடைக்கும். ஒரு பிளாக் போஸ்ட் வந்து ஒரு விசிட்டர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு போல 10 விசிட்டர் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா லைக் வந்து இல்லை 100 விசிட்ஸ் பர் டேக்கு அட்ராக்ட் பண்ணுது. நிறைய சர்ச் வால்யூம், ஒரு நல்ல கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுது, நிறைய சர்ச் அட்ராக்ட் பண்ணுது, நிறைய சர்ச் வால்யூம் இருக்குது, அந்த கீவேர்டுக்கு நிறைய சர்ச் வால்யூம் இருக்குது, நிறைய டிராஃபிக் அட்ராக்ட் பண்ணுது. லைக் மோர் பீப்புள்ஸ் வில் கம் டு த பிளாக் போஸ்ட். ஒரே நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, அந்த 1000 3% கன்வர்ஷன் பர்சன்ட் இருக்கும். ஸோ யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் லைக் 30 லீட்ஸ். ஓகே, அந்த 30 லீட்ஸை வந்து நீங்கள் நர்ச்சர் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. அது வந்து பிளாக் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பாட்காஸ்ட் ஆடாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் ஆடாக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். ஓகே, லேண்டிங் பேஜுக்கு வருவோம். ஸோ இந்த டிராஃபிக் சோர்ஸ் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் லைக் டிராஃபிக் சோர்ஸ் தான் மெயின் ஆக்சுவலாக. லைக் பெய்ட் ஆட்ஸ் லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், SEO கான்டென்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியா போஸ்ட் யூஸ் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், பாட்காஸ்ட், ரேடியோ ஆட்ஸ், டிவி ஆட்ஸ், இது எல்லாமே டிராஃபிக் சோர்ஸ். ஓகே, செகண்ட் வந்து நமக்கு லீட் மேக்னெட் ஆக்சுவலாக. இந்த பிளாக் போஸ்ட்டை எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த லீட் மேக்னெட்ன்றதுனா அந்த போஸ்ட் வந்துருவாங்க ஆக்சுவலாக, அந்த போஸ்டிங் கோத்ரூ பண்ணுவாங்க, ஆனாலும் கால் டு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லைக் ஆசையை தோன்ற மாதிரி எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த பிளாக் போஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களோட ஆசையை தோன்ற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக. அட் த சேம் டைம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லீட் மேக்னெட் வந்து இட் சால்வ்ஸ் தேர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் சால்விங் பீப்புள் ப்ராப்ளம். லீட் மேக்னெட் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது இமீடியட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும், குவிக் கன்சம்ஷனாக இருக்கணும் லீட் மேக்னெட். ஸோ இது எல்லாமே லீட் மேக்னெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். மேக்ஸிமம் ஒரு புக்னா லைக் வந்து 100 பேஜஸ் இருக்கிறத விட ஒரு 4 பேஜஸ் 5 பேஜஸ் இருந்தாலும் டக்குன்னு அவங்க கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி லீட் மேக்னெட் should be relevant to the offer actually. Okay, so இது எல்லாமே வந்து you can use AI for creating this lead magnet. ebook, free guide, checklist, webinars, discount code. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து லேண்டிங் பேஜ் ஆக்சுவலாக. ஓகே, அந்த லேண்டிங் பேஜில் வந்து யூ கேன் யூஸ் கம்பெனிங் ஹெட்லைன் லைக் ஆப்டின் ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கணும், கால் டு ஆக்ஷன் அபோவ் தி ஃபோல்ட் ப்ராப்பராக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த டோஃபுல வந்து என்னென்ன மெட்ரிக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, என்னென்ன மெட்ரிக்ஸ் நீங்கள் டேக் கேர் பண்ணுவீங்கன்னா லைக் டிராஃபிக் வால்யூம், எவ்வளோ டிராஃபிக் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எத்தனை பேஜ் வியூ கிடைக்குது ஆக்சுவலாக அங்கே. ஓகே, எத்தனை பேர் அந்த கிளிக் த்ரூ ரேட் இருக்குது ஆக்சுவலாக, அந்த பேஜில் வந்து எத்தனை பேர் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, கிளிக் த்ரூ ரேட், கால் டு ஆக்ஷன் எத்தனை பேர் எடுத்து அந்த பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்புறம் சோர்ஸ் ஆஃப் டிராஃபிக், எந்த மீடியமில் டிராஃபிக் அதிகமாக வருது, ஃபேஸ்புக்கில் வருதா, யூடியூப்பில் வருதா, இல்லை வந்து SEOவில் வருதா, அதை பார்க்க போகிறீங்க. அப்புறம் இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, என்கேஜ்மெண்ட் ரேட், அந்த பேஜோட எவ்வளோ நேரம் ஆவரேஜ் செஷன் டியூரேஷன் இருக்குது, பவுன்ஸ் ரேட் என்ன இருக்குது அப்படின்னு, இது எல்லாமே வந்து டாப் ஆஃப் தி ஃபனல் மெட்ரிக்ஸோட அவேர்னஸ் ஆக்சுவலாக. ஓகே, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து எங்கெல்லாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா லீட் மேக்னெட்டுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு, இமேஜ் கிரியேட்டிவ், வீடியோ கிரியேட்டிவ், அதுக்கப்புறம் லைக் பாட்காஸ்ட்டுக்கு, ஓகே, லைக் பிளாக் போஸ்ட் எழுதுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது டாப் ஆஃப் தி ஃபனல் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மிட் ஆஃப் தி ஃபனல் ஆக்சுவலாக. மிட் ஆஃப் தி ஃபனலில் வந்துட்டு இப்போ லீடு கிடச்சிடும் நமக்கு. ஓகே, நான் அவேர்னஸ் ஸ்டேஜில் நமக்கு லீடு கான்டாக்ட் கிடச்சிடும். அவங்கள வந்துட்டு நம்ம குவாலிஃபை பண்ணணும், குவாலிஃபை லீடாக மாற்றணும். லைக் சேல்ஸ் குவாலிஃபை லீடு, இல்லை மார்க்கெட்டிங் குவாலிஃபை லீட். மேபி சில கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டிங் குவாலிஃபை லீட் தனியாக வச்சுருப்பாங்க, சேல்ஸ் குவாலிஃபை லீட் தனியாக வச்சுருப்பாங்க. ஓகே,
அதுக்கு வந்து யூ வில் பி சென்டிங் a lot of drip campaigns லைக் நர்ச்சரிங் சீக்வன்ஸ் அனுப்பிச்சு அவங்கள வந்து வேலிடேட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆர் தே ரெடி டு பர்ச்சேஸ்? ஓகே, இட் மே பி எஜுகேஷனல் கான்டென்ட் ஆர் லைக் கேஸ் ஸ்டடிஸாக இருக்கலாம், லைக் இல்லை லைக் வந்து பெயின் பாயிண்ட் மெசேஜ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கஸ்டமருக்கே வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட் தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் அன்வீல் பண்ணி அப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை அந்த பெயின் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஹவு யுவர் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு சால்வ் தேர் பெயின் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் கான்டென்ட் ஃபார் ட்ரஸ்ட் ஆக்சுவலாக ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில கான்டென்ட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, லைக் வீடியோ எக்ஸ்பிளைனர்ஸ், ப்ராடக்ட் டெமோஸ், கம்பேரிசன் கைட்ஸ், இது எல்லாமே கான்டென்ட். ஹானஸ்டி தான் கீ ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இஃப் யூ ஆர் நாட் ஹானஸ்ட் தென் லைக் இதில் பெருசாக நீங்கள் கேம் விளையாட முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஷார்ட் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்மில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ வில் பி எண்ட் அப் வித் லாஸ். ஓகே, ஸோ ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறது, ஹானஸ்டி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். இங்கே எல்லாமே ஓப்பனாக கிளியராக வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ஆக்சுவலாக. ரீடார்கெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ப்ராடக்டோட பெனிஃபிட்டு, சோஷியல் ப்ரூஃப், ஓகே, லிமிடெட் டைம் டீல், ஸ்கார்சிட்டி, ஓகே, அண்ட் அர்ஜென்சி, இது ரெண்டையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இதில் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மிட் ஆஃப் தி ஃபனலுக்கான மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஆன் பேஜ், பவுன்ஸ் ரேட்டு. ஓகே, பவுன்ஸ் ரேட்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 4 செகண்டுக்குள்ளே அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, அந்த பேஜில் வந்து 4 செகண்டுக்குள்ளே வெளியில் போயிட்டாங்க, அந்த பவுன்ஸ்னு அர்த்தம். ஓகே, இப்போ 60% பவுன்ஸ் ரேட் இருக்குது அப்படின்னா 60% வெளியில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40%லேருந்து 50% பவுன்ஸ் ரேட் தான். ஓகே, ஓகே, லேண்டிங் பேஜ் ஒருத்தருக்கு கொஞ்சம் ஹையாகவே இருக்கும், 60% 70% வரைக்கும் லேண்டிங் பேஜுக்கு வரும். ஓகே, ஸோ பவுன்ஸ் ரேட்டை எந்த லெவலுக்கு நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்களோ அந்த லெவலுக்கு மோர் யூசர்ஸ் ஆர் கன்சியூமிங் யுவர் கான்டென்ட். ஓகே, அப்புறம் பேஜ் வியூ பர் விசிட், அப்புறம் லீட் கன்வர்ஷன் ரேட் ஆக்சுவலாக அந்த பேஜில் எவ்வளோ லீடு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, காஸ்ட் பர் லீட், இது எல்லாமே மிட் ஆஃப் தி ஃபனல் மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அதாவது ஒரு மேஜர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய மைக்ரோ ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்கணும். ஓகே, ஸோ மிட் ஆஃப் தி ஃபனல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாட்டம் ஆஃப் தி ஃபனல் ஆக்சுவலாக. பாட்டம் ஆஃப் தி ஃபனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து மேஜராக வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் தான் ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, லைக் சேல்ஸ் பேஜ், செக் அவுட் பேஜ், ஃபாலோ அப், ஓகே, அபண்டன்ட் கார்ட் ஆட்டோமேஷன், இது எல்லாமே வந்து பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் வந்துடும். ஆஃபர் பிரேக் டவுனு, ஸ்கார்சிட்டி, அர்ஜென்சி, சோஷியல் ப்ரூஃப், கேரண்டி, ஓகே, ஈஸி பேமெண்ட் ஆப்ஷன்னு, அப்புறம் ஃபாலோ அப் ஆக்சுவலாக அபண்டன்ட் கார்ட் ஆட்டோமேஷனு, ஓகே, ரீடார்கெட்டிங் ஆட்ஸு, இது எல்லாமே செட்டப் பண்ணுறது தான் பாட்டம் ஆஃப் தி ஃபனல் ஆக்சுவலாக. இதில் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்க, பாட்டம் ஆஃப் தி ஃபனலோட மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன் ரேட்டு, ஓகே, காஸ்ட் பர் அக்வசிஷன் எவ்வளவு, கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ எவ்வளவு, சேல் சைக்கிள் லென்த் எவ்வளோ நாள், எவ்வளோ டியூரேஷனில் அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க, அப்புறம் ரெவன்யூ பர் கஸ்டமர் ஆக்சுவலாக. ஓகே, எவ்வளோ ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இதெல்லாமே பாட்டம் ஆஃப் தி ஃபனல் மெட்ரிக்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் ஆக்சுவலாக. ஒன்ஸ் கஸ்டமர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிராஸ் செல் பண்ணணும், அப்செல் பண்ணணும் நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, லைக் அதில் வந்து ஆன்போர்டிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லைக் தேங்க்யூ பேஜ், கஸ்டமர் ரீட்டென்ஷன், ஓகே, லைக் வெல்கம் இமெயில், ப்ராடக்ட் டெலிவரி ஆக்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் லைக் அப்செல் ஆஃபர், ரெஃபரல் ப்ரோக்ராமு, ஓகே, கஸ்டமர் ரீட்டென்ஷன், போஸ்ட் பர்ச்சேஸ் ஸ்டேஜ் மெட்ரிக்ஸ், லைக் வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, ஃபீட்பேக் சர்வே, பர்சனலைஸ்ட் ஆஃபர்ஸ், இது எல்லாமே வந்து லாயல்ட்டி ஆக்சுவலாக. ஓகே, கஸ்டமர் இதில் என்னென்ன மெட்ரிக்ஸ்னால் லைக் கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட்டு, நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர், சேர்ன் ரேட்டுன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து எவ்வளோ பேர் உங்கள் பிஸ்னஸ் வந்து வெளியில் போகிறாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதம் 10 பேர் இருப்பாங்க, 10 நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் திருப்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மீதி வந்து 4 பேர் வெளியில் போயிடுவாங்க, அது சேர்ன் ரேட் ஆக்சுவலாக. ஓகே, அப்செல் அண்ட் கிராஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து போஸ்ட் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட்டாக லைக் டாப் ஆஃப் தி ஃபனல், மிட் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல், இதுக்கான ஆசட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். மார்க்கெட்டிங் ஆசட்ஸ் ஆக்சுவலாக. மார்க்கெட்டிங் ஆசட்ஸ்னால் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லைக் வந்து லீட் மேக்னட்ஸு, ஓகே, அப்புறம் நர்ச்சரிங் சீக்வன்ஸு, வாட்ஸ்அப் சீக்வன்ஸு, நர்ச்சரிங் போத் இமெயில் சீக்வன்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் சீக்வன்ஸு, ரீடார்கெட்டிங் ஆட்ஸு, ஆட் காப்பி, ஆட் ஆங்கிள்ஸு, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபனல் ஆக்சுவலாக. ஓகே, இது எல்லாத்தையுமே மேப் பண்ணணும். முதல் டாப் ஆஃப் தி ஃபனலுக்கு மேப் ஃபுல்லாக முடிக்கணும், அப்புறம் பாட்டம் ஆஃப் தி ஃபனல், அப்புறம் மிட் ஆஃப் தி ஃபனல். ஸோ தட் எனி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை தூக்கி நீங்கள் இந்த உங்கள் ஃபனலுக்குள்ளே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா லைக் அட் த எண்ட் ஆஃப் த ஃபனல் வந்து ஹி ஷுட் பி அ கஸ்டமர். ஓகே, ஹி ஷுட் பிகம் அஸ் அ கஸ்டமர். அதான் மெயின் கோல் ஆக்சுவலாக. ஓகே, ஃபனலோட மெயின் கோல் ஆக்சுவலாக டு கன்வெர்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் டு கஸ்டமர். ஸோ இது வரைக்கும் நம்ம கஸ்டமர் ஜேர்னி பார்த்துட்டோம், ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஃபனல் பார்த்துட்டோம், ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபனல் பார்த்துட்டோம். அப்புறம் லைக் நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து காம்பனன்ட்ஸ் ஃபார் ஃபனல். ஓகே, என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஃபனல் இருக்குன்னு பார்த்தலாம். ஓகே, வெப்சைட் ஆக்சுவலாக. ஸோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ஷாப்பிஃபை இருக்குது, ஊகாமர்ஸ், வேர்ட்ப்ரெஸ் இருக்குது, ஊகாமர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ
இதெல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. லைக் நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் பிளகின்ஸ் கொஞ்சம் இருக்குது ஆக்சுவலாக. WP ராக்கெட்னா ஸ்பீடு இருக்குது. ஏன்னா எந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து லேண்டிங் பேஜையும் நீங்கள் வெப்சைட்டையும் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து பவுன்ஸ் ரேட் இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, இல்லைன்னா பவுன்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா பீப்புள் won't வெயிட் ஆக்சுவலாக. லைக் வந்து 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நீங்கள் சைட் லோட் பண்ணிடணும். ஓகே, அதுக்கு WP ராக்கெட்ன்ற வந்து லைக் வந்து உங்கள் சைட்டை வந்து ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு லைக் நிறைய கம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. ஸோ சைட்டில் இருக்க இமேஜஸ் எல்லாம் கம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு லைக் கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ஸில் வந்து லோட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் யோஸ்ட் SEO வந்து SEO ஆப்டிமைஸ் பண்ணுறது. GA4 கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி GA4 வந்து ட்ராக்கிங் ஆக்சுவலாக. ஓகே, நிறைய டேட்டா கிடைக்கும். எந்த கண்ட்ரியில் எந்த சிட்டியில் வந்து என்ன பேஜ் வியூ பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, பவுன்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, டைம்ஸ் கன்வர்ஷன்ஸ் எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் வந்துருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு GA4 கிடைக்கும். ஆடியன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியன்ஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாரிட்டி வந்து லைக் இட் வில் கிவ் யூ த என்டையர் ரெக்கார்டிங் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் ஃபனல். ஓகே, லைவ் சாட் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ தட் பீப்புள் ஒரு சிங்கிள் கிளிக்கில் தே வில் கனெக்ட் வித் யூ. ஓகே, அண்ட் பாப்அப் ஃபார்ம்ஸ், மெட்ரிக்ஸ் லைக் வெப்சைட்டுக்கான மெட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லோடிங் ஸ்பீடு, பவுன்ஸ் ரேட், ஆவரேஜ் செஷன் டியூரேஷன், பேஜ் டு கால் டு ஆக்ஷன் ரேஷியோ. ஒவ்வொரு பேஜுக்குமே கண்டிப்பாக வந்து எவ்ரி பேஜ் ஷுட் ஹாவ் அ கோல். அதில் ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கணும். தட் ஷுட் ஜென்ரேட் லீட்ஸ். ஓகே, ஸோ ஏன்னா வெப்சைட்டை நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டாகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒரு லீட் ஜென்ரேஷன் மெஷினாகவும் யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் செட். ஓகே, ஸோ ஒவ்வொரு பேஜுமே ஷுட் ஹாவ் அ கால் டு ஆக்ஷன் ரேஷியோ. லைக் எவ்வளோ லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதெல்லாமே வெப்சைட்ஸ். அதுக்கப்புறம் லேண்டிங் பேஜ் ஆக்சுவலாக. ஓகே, லேண்டிங் பேஜை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் வந்து ClickFunnels, Growthflow.ai, லைக் கஜாபி, ஓகே, HubSpot, ஆக்டிவ் கம்பெனி எல்லாமே. அதுக்கு லேண்டிங் பேஜ் பில்டிங் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ GT மெட்ரிக்ஸ் ஸ்பீடு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, கிளாரிட்டி, ஓகே, அனாலிட்டிக்ஸ், அப்புறம் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லேண்டிங் பேஜோட மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து லோடிங் ஸ்பீட், பவுன்ஸ் ரேட்டு, ஆவரேஜ் செஷன் டியூரேஷன், சேம் திங் தான். ஓகே, வெப்சைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் இமெயில்ஸ் அனுப்புறதுக்கு லைக் வந்து kit.com, கெட் ரெஸ்பான்ஸு, ஓகே, Amazon AWS, பல்க் மார்க்கெட்டிங் நீங்கள் அனுப்பணும். Amazon AWS இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, லைக் 1 lakh இமெயில்ஸ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 800 rupees போதும் ஆக்சுவலாக. Amazon AWS நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா. ஓகே, மற்ற சர்வீஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான். நீங்கள் மெயில் கன் எடுத்துக்கோங்க, ஃப்ளோடெஸ்க் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லா சர்வீசஸுமே லைக் வந்து லைக் கெட் ரெஸ்பான்ஸே பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஓப்பன் ரேட்லாம் இருக்கவே இருக்காது. கிட்டில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லைக் வந்து ஓப்பன் ரேட் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, கெட் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து லைக் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா லைக் 3%, 4%, 5% தான் ஓப்பன் ரேட் இருக்கும். பட் கிட் வந்து 10 to 15%, 20% வரைக்குமே ஓப்பன் ரேட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஓப்பன் ரேட் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்ம மெயில் ஓப்பன் பண்ணுறாங்கன்றது முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சீக்வன்ஸ் நீங்கள் எழுதுறது வந்து லைக் வந்து உங்களுக்கு தேவையான இமெயில் டெம்ப்ளேட்ஸ், இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ், இமெயில் சீக்வன்ஸ் எழுதுறது வந்து நீங்கள் கேன் யூஸ் ChatGPT. ஓகே, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆக்சுவலாக ஏசன்சி இருக்குது, லைக் Growthflow.ai இருக்குது, வாக்கி இருக்குது. ஓகே, கேன் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப் ஆப் யூஸ் பண்ணி. யூடியூப், VADQ ஃபார் SEO. ஓகே, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ஸ், இன்ஸ்டாகிராமுக்கு வந்து லிங்க் DM இருக்குது. Growthflow இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆட்டோமேஷனுக்கு, ஓகே, கமெண்ட் ஆட்டோமேஷனுக்கு. அப்புறம் LinkedIn ஆக்சுவலாக லைக் சேல்ஸ் நேவிகேட்டர், வெபினார் லைக் ஜூம் இருக்குது, வெபினார் ஜாம் இருக்குது. ஓகே, கிராஃபிக் டிசைன், கேன்வா, வீடியோ ரெக்கார்டிங் லைக் CapCut, Streamlabs, ஓகே, லைக் லூமு. வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து OneStream, Restream, ஓகே, வீடியோ எடிட்டிங் லைக் CapCut, DaVinci, ஓகே, Camtasia. கான்டென்ட் ரீசர்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் த பப்ளிக், கூகுள் ரெக்கமெண்டட். ஓகே, அஃப்லியேட் சிஸ்டம்ஸ் லைக் அஃப்லியேட் ரெஃபரன்ஸ், உங்களோட ஓன் அஃப்லியேட் சிஸ்டம் செட் பண்ணுறது. ஓகே, WP அஃப்லியேட்ஸ், WP அஃப்லியேட்ஸ் இருக்குது, போஸ்ட் அஃப்லியேட் ப்ரோ இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே காம்பனன்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து லைக் வந்து கம்ப்ளீட் இதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, லைக் இது எல்லாமே தேவைப்படும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அந்த ஜேர்னி மேப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஜேர்னி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீடு கல் பண்ணுவீங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆக்சுவலாக, என்கேஜ்மெண்ட் த்ரூ வெபினார், த்ரூ இபுக், கனெக்ட் ஆன் கம்யூனிட்டி. ஓகே, ஏன்னா கம்யூனிட்டி இஸ் அ வெரி கீ திங். ஓகே, டுடே எவ்ரி ஒன் இஸ் பில்டிங் கம்யூனிட்டி. ஓகே, லைக் ஆடியன்ஸ் இஸ் த கிங் டுடே. ஒன் ஹூ ஓன்ஸ் த ஆடியன்ஸ் இஸ் த கிங். ஓகே, ஸோ கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது, சோஷியல் ப்ரொஃபைல்ஸு, இமெயில் சீக்வன்ஸ் செட் பண்ணுறது, வாட்ஸ்அப் சீக்வன்ஸு, சேல்ஸ் கால், அபடன் கார்ட் சீக்வன்ஸ், ஃப்ளாஷ் ஆஃப், இது எல்லாமே பார்த்து ஆக்சுவலாக எப்படி வந்து லீடை வந்து நீங்கள் ஃபைனலாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகே, அப்புறம் ஒரு மல்டி ஸ்டேஜ் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து மல்டி ஸ்டேஜ் பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். லைக் ஒரு கோச்சிங் பிஸ்னஸ்க்கான எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இது. ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டேஜஸ் தான் நான் அப்படியே போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து ப்ரீ சேல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு வெபினார் ஜென்ரேட் பண்ணுறீங்க, லைக் ஒரு வெபினாருக்கு போகிறீங்க. பிஃபோர் த வெபினாரே நாங்கள் ஆக்சுவலாக சேல்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே,
லைக் மோஸ்ட் ஆஃப் த வே பீப்புள் வந்து லைக் வெபினாரில் தான் சேல் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் த வெபினார் வி ட்ரை டு செல் தம். லைக் மேபி ஒன் டைம் ஆஃபராக இருக்கலாம், ஓகே, அப்செல் ஆஃபர் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து வில் ஹாவ் அ டெட்லைன் அண்ட் வில் ட்ரை டு செல் தம். ஓகே, அதுக்கடுத்து வெபினாரில் வந்துட்டு எகெயின் வி வில் செல் தம் ஆக்சுவலி. ஓகே, லைக் பிச் போட்டு நாங்கள் செல் பண்ணுவோம் ஆக்சுவலாக. அது வந்து லைக் பிக்சல் நம்ம போடுவோம் ஆக்சுவலாக, லைக் ஃபார் ட்ராக்கிங் அண்ட் டு ஷோ ரீடார்கெட்டிங் ஆட்ஸ். ஓகே, ஒன்ஸ் வெபினாரில் வாங்கலை அப்படின்னா தென் தே வில் கோ ஃபார் ஆஃபர் எக்ஸ்டென்ஷன் ஃபார் 3 days. ஒரு இமெயில் சீக்வன்ஸ் அனுப்போம், வாட்ஸ்அப் சீக்வன்ஸ் அனுப்போம். ஓகே, ஸோ இமெயிலுக்கு தனியாக லேண்டிங் பேஜ் வச்சிருப்போம், வாட்ஸ்அப்புக்கு தனியாக லேண்டிங் பேஜ் வச்சிருப்போம். ஸோ தட் டு மெஷர். அப்படின்னா நீங்கள் யூடிஎம் பேராமீட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து அட்டண்டன்ஸ் லைக் அவங்க பண்ணுறப்பெல்லாம் வி வில் ட்ரை டு அப்செல் தம். 7 days சீக்வன்ஸ் மெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இது வரைக்கும் வாங்காத எல்லாருமே தே வில் கோ ஃபார் த 7 days சீக்வன்ஸ் இமெயில். அதில் வி வில் ட்ரை டு அட் எண்ட் ஆஃப் த 7th day லைக் வில் பி ட்ரைங் டு செல் தம். ஓகே, அது போக மந்த்லி ஆஃபரில் ஒரு மந்த்லி ஆஃபர் ஒன்று கொடுப்போம். அப்புறம் 30 days சீக்வன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த 7 daysலேயும் வாங்கலாம், மந்த்லி ஆஃபர்லேயும் வாங்கலாம். அப்படின்னா 30 days சீக்வன்ஸ் மெயில் இருக்குது. 30 days ஒரு நர்ச்சரிங் ப்ராசஸில் விடுவோம் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு இடையில ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா ஃபெஸ்டிவ் ஆஃபர் கொடுத்து பார்ப்போம். அது போக பிராண்டட் கேம்பெயின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். பிராண்டட் கேம்பெயின்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா லைக் வந்து ஒரு ஆட் சீக்வன்ஸ். ஓகே, லைக் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி இல்லை யூடியூப்லேயும் சரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆட்ஸ் எடுத்துக்கிட்டு லைக் வந்து த பர்பஸ் ஆஃப் திஸ் கேம்பெயின் இஸ் டு டெவலப் யுவர் பிராண்ட் அஸ் வெல் அஸ் டு ஹேண்டில் தி அப்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஏற்கனவே ரீடார்கெட்டிங் பிக்சல் போட்டுருவோம் ஆக்சுவலாக. போட்டுட்டு வில் பி ரன்னிங் த பிராண்டட் கேம்பெயின்ஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஆக்டிவ் இன் த லிஸ்ட். ஓகே, அவங்கள ட்ராக் பண்ணி ஒரு கன்வென்ஷன் ஏபி மூலமாக அவங்கள அப்டேட் பண்ணிவிட்டு தென் வில் பி ஷோயிங் அப் தி பிராண்டட் கேம்பெயின்ஸ் ஃபார் தம். ஓகே, தென் கஸ்டமர் லுக்கலைக் ஆடியன்ஸ், அட்வான்டேஜ் கேம்பெயின்ஸ், ஓகே, ஃப்ரீ கம்யூனிட்டி அண்ட் பெய்ட் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து லைக் these are the several stages of the funnel. லைக் இந்த ஸ்டேஜில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக அவங்க கஸ்டமரை மாறிடுவாங்க. அதுக்கு மேலே கஸ்டமர் இல்லைன்னா லைக் இங்கே அவங்கள லிஸ்ட்லேருந்து அன்சர் எடுத்து விட்டுட்டு லைக் குவாலிட்டி லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து மல்டி ஸ்டேஜ் பண்ணலாம். இன்ஸ்ட் ஆஃப் சூசிங் ஒன் சிங்கிள் ஸ்டேஜ் லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. யூ வில் ட்ரை டு கெட் தம் தி ஆர்டர். ஓகே, இது எல்லாமே ஆட்டோமேட்டட். அண்ட் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ஆசட் மார்க்கெட்டிங் ஆசஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் செட் பண்ணி வச்சிட்டீங்க, சிஸ்டம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா the system will work 24/7. ஓகே, அதுக்கப்புறம் ஏஐ பவர் ஃபனல் ஸ்டேஜஸ். ஓகே, எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக அவனை டாப் ஆஃப் தி ஃபனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஏஐ ட்ரிவன் ஆட் கிரியேட்டிவ் நம்ம ஏற்கனவே வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, லைக் இமேஜ் ஆட் கிரியேட்டிவ் எப்படி பண்ணுறது, வீடியோ ஆட் கிரியேட்டிவ் எப்படி பண்ணுறது பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டார்கெட் ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன் நீங்கள் ஏஐ டூல்ஸ் பண்ணலாம். கேன்வா லைக் மெட்டா ஜாஸ்பர், லீட் மேக்னெட்ஸ். ஓகே, அதை டிசைன் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா பிளாக் போஸ்ட் எழுதுறதுக்கு அதுக்கு நீங்கள் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, லைக் வந்து ஏஐபிஆர்எம் நிறைய டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்கேஜ்மெண்ட் மிட் ஆஃப் தி ஃபனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பர்சனலைஸ் இமெயில் சீக்வன்ஸ்க்கு வந்து ஏஐ காப்பிரைட்டிங்க்கு உங்களுக்கு காப்பிரைட்டிங் டூல் யூஸ் பண்ணலாம். லைக் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணலாம். லீட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் டூல் யூஸ் பண்ணலாம். க்ரோஸ்ஃப்ளோ.ai வந்து லீட் ஸ்கோரிங் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஹாட் லீட்னா எது ஹாட் லீட்ஸ் எது கோல் லீட்ஸ்ன்றதுக்கு ஹாப்ஸ்பாட்டில் கூட இந்த ஃபீச்சர் இருக்குது. அப்புறம் கன்வர்ஷன் பாட்டம் ஆஃப் தி ஃபனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஏஐ பவர் சேல்ஸ் காப்பி அண்ட் லேண்டிங் பேஜ் ஆட்டோமேஷன் அதுக்கு நீங்கள் டூல்ஸ் பண்ணலாம். லைக் வந்து bolt.new இருக்குது, ரோல் அவுட் இருக்குது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபார் டிசைனிங் யுவர் வெப்சைட்ஸ் அண்ட் லேண்டிங் பேஜ். ஓகே, ஹீட் மேப் அனாலிசிஸ்க்கு. அப்புறம் ரீடென்ஷன் பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ரீமார்க்கெட்டிங்க்கு. ஓகே, ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ஸ்க்கு, கிராஸ் அண்ட் அப்செல் ஆட்டோமேஷன், இது எல்லாத்துக்குமே யூ கேன் யூஸ் ஏஐ டூல்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம ஃபனல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். லைக் ஃபனலோட ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம், டைப்ஸ் பார்த்துருக்கோம், என்டையர் திங் லைக் ஜேர்னி, கஸ்டமர் ஜேர்னி எப்படி மேப் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். எந்தெந்த ஸ்டேஜஸில் என்னென்ன எங்கெங்கே நம்ம ஏஐ யூஸ் பண்ணலான்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் திஸ் செஷன் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லைக் ஃபனலை பற்றி உங்களுக்கு பேசிக்காக இது வரைக்கும் தெரியல அப்படின்னா திஸ் செஷன் இந்த செஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நாளைக்கு செஷனில் வந்துட்டு கான்டென்ட் க்ரியேஷன் எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளாக் போஸ்ட்டோ இல்லை வந்து வீடியோவோ லைக் வீடியோ ஸ்கிரிப்டோ எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். லைக் அந்த கான்டென்ட்டோட பேசிக் நாலேஜ் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா ஏஐ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் without knowing the fundamentals you cannot operate the tool. Okay, so fundamentals நீங்கள் நல்லா ஃபனல்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாட்ஜிபிடி ஒரு 4-5 டூலே போதும் உங்களுக்கு இந்த உங்கள் என்டையர் ஃபனல்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கே. ஓகே, பில்ட் பண்ணி லைக் ஐ விஷ் டு ஹாவ் மோர் அண்ட் மோர் சேல்ஸ் ஃபார் யூ. ஓகே, லைக் நிறைய சேல்ஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் நாளைக்கு நம்ம பார்க்கணும். நாளைக்கு செஷனில் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஆன் கான்டென்ட் கிரியேஷன் யூசிங் ஏஐ.
Thank you so much. I'll see you in the next session. Until then, bye bye, take care.